ஏஎல் என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்தோம். ஏதோ போன மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 29ஆம் தேதி ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்தோம். என்ன கெஸிங் கொடுத்தோம் ஞாபகங்களா? பிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம 73 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஞாபகங்களா? கடைசியாக நம்ம வீடியோ போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 73 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி 73 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 373 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ப்ரைஸில் டேரெக்டாக 373 அப்படின்ற ரிசல்ட் தான் வந்திருந்தது. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பிசி 73 அப்படின்ற நம்பரை அவ்வளோ ஷார்ப்பாக முடிச்சிருந்தான், ஓகேங்களா? நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஃபாலோ பண்ணுறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதை பேட்டர்ன் படி தான் அவன் கேமே அழகாகவே முடிக்கிறான். நம்ம அழகாக சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 28, அதுக்கு அழகாக ஃபுல் ஆப்போசிட் அடிச்சு 37 திருப்பி இருப்பான். கண்டிப்பாக இப்போ இந்த 82க்கு அவன் கண்டிப்பாக கேமில் ஒரு 37 73 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை அடித்து ஆகணும்னு சொல்லியிருந்தான். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு தான் கேம்லேயே ஆடுறான், ஓகேங்களா? அதை மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் அந்த 373 டேரெக்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதை நான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன் உங்களை. பிசி கொஞ்சம் நல்லாவே இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமில் அடிச்சிடும், ஓகேங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் 373 டேரெக்டாக வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 473 அப்படின்னு சொல்லி வச்சுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடர்ந்து கேமை அடி அடிச்சுட்டே வரான். என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போன மாதம் ஏபி 47க்கு ஒரு ரிப்பீட் 47 வச்சுருந்தான். இப்போ ஒரு 98க்கு ஒரு 98 ரிப்பீட். இங்கே 2-3 விஷயத்தை பாருங்கள். இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் லாஸ்ட் டைமாக நமக்கு போன மாதம் அடிச்சிருந்தான். வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன குழுவோட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன், ஓகேங்களா? இங்கே கரெக்டாக பாருங்கள், இன்றைக்கி 473 இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அழகாக ஏபி 47 வச்சு 473 வச்சுருந்தான். அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 477 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள் ஒரு 983, மறுபடியும் பாருங்கள் ஏபி அப்படியே 98 வச்சு 988, 73 83 77 88 அப்படின்னு சொல்லி சூப்பராகவே கேமை முடிச்சிருப்பான், ஓகேங்களா? இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். நம்ம லாஸ்ட் டைமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஞாபகங்களா? கரெக்டாக தொடர்ந்து 6 நாள் பார்த்தீங்கன்னா 3வது வாட்டி இங்கே ஒரு கேம் ஒன்று முடிச்சிருந்தான். என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா ஞாபகங்களா? ஏபி 69 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அந்த 69 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா பி போலில் இருக்கிற 9 எடுத்து நமக்கு அப்படியே டேரெக்டாக வச்சு இந்த 6க்கு ஆப்போசிட் 1ன்னு வச்சு 91 அடுத்த நாள் முடிச்சிருப்பான். அடுத்து ஏபி 50ன்னு வச்சிருப்பான். அதேமாரி இந்த பி போலில் இருந்த 0 எடுத்து அப்படியே வச்சு இந்த 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சு ஏபி 00ன்னு முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி 74ன்னு முடிச்சிருப்பான். அதேமாரி இந்த பி போலில் இருந்த 4 எடுத்து ஏ போலில் வச்சுட்டு இந்த 7க்கு 2 ஆப்போசிட் வச்சு ஏபி 42 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 6 நாளில் 3 நாள் இந்த கேமை தொடர்ந்து ஆடி இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கேம் அடிக்கிறது ரொம்ப ரேரு. இப்போ இங்கே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா அழகாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பிட்டான் கேம், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஆப்போசிட் திருப்புறது தொடர்ந்து 3 வாட்டியுமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், பி போர்டு எடுத்து ஏ போர்டில் ஆப்போசிட் வச்சுட்டான். ஏ போர்டில் இருக்குது பி போர்டு ஆப்போசிட், ஓகேங்களா? பி போர்டில் இருக்குது ஏ போர்டில் இறக்கி வச்சுட்டு ஏ போர்டில் இருக்குது பி போர்டு ஆப்போசிட். இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைமே அவன் கேமை முடிச்சுதான். அதேமாரி இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு போன மாதம் இந்த மாதம் இங்கே ஒரு கேம் ஆடிட்டு வரான். என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து ஏ போர்டு கரெக்டாக ஏபி பாருங்கள் ஒரு 47க்கு ஒரு 47 அப்படியே ரிப்பீட் அடிச்சிட்டான். இங்கே நல்லா பாருங்கள், முந்தானத்து ஒரு 89ன்னு அடிச்சுதான். சரி, அந்த 89 தான் பார்த்தீங்கன்னா 98 அடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் 98 டிஃப்ரெண்ட்டாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஏபியில் 98க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏபியில் மறுபடியும் ரிப்பீட் 98 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? இப்போ அங்கே எப்படி 6 நம்பர் எடுத்து 3 நாள் தொடர்ந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பி கரெக்டாக முடிச்சானோ அதேமாரி இங்கே 47க்கு ரிப்பீட் ஒரு 47, கரெக்டாக ஒரு 98க்கு ரிப்பீட் ஒரு 98. இப்போ ஏபியில் ஒரு 89ன்னு இருக்குது. அந்த 89 எடுத்து நாளைக்கு அப்படியே 89 வருமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி, ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரை பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வரதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆச்சு. 3வது வாட்டி வராது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கரெக்டாக முடிச்சிருந்தான். நாளைக்குமே இது வருமா வராதா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஒரு வேளை வந்தால் சந்தோஷம், வரல அப்படின்னாலும் பார்த்துக்க வேண்டியதான், ஓகேங்களா? ஏன்னா கரெக்டாக அடித்தான், அதனால் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வேளை சந்தோஷம், ஓகே. 247 298 2 ஏபி 89 அப்படின்னு வரதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. சம்திங் வந்தது அப்படின்னா சந்தோஷம், ஓகேங்களா? இப்போ 89 அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு பிசி என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன மாதத்தில் நமக்கு 9 வச்சு அடித்த நம்பர் ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? பிசியில் ஒரு 92, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 94, அடுத்து ஒரு 99, அடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான், ஓகேங்களா? அந்த 90ன்னு அடித்தாலே கேமில் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஒரு 40 அடித்தாலே அதில் ஒரு 45 ஒரு 90 95 இதுதான் இந்த கேமோட ஃபார்மாலிட்டி, ஓகேங்களா? அதேமாதிரி 07 வருதுன்னா ஒரு 07 ஒரு 02 ஒரு 70 ஒரு 57 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனோட ஒரு பேர் நம்பர். நீங்கள் எங்கெல்லாம் போய் 45 இருக்கும் அங்கெல்லாம் பாருங்கள் ஒரு 95 இருக்கும், எங்கெல்லாம் ஒரு 40 இருக்கும், அங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 அப்படின்ற நம்பருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு 40
அடிச்சிருப்பான். அது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். ஓகேங்களா? இந்த 90 அடிக்கிறானா அதுக்கு அடுத்து இதில் என்னன்னா ஒரு 95ன்னு ஒன்று இருக்கும். ஒரு 45ன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கேமை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மாட்டில் தான் அடிச்சிட்டே வருவான். அதேமாரி நமக்கு இங்கே பாருங்கள் அந்த பி போர்டு 9ன்னு அடிக்கும்போது 94 கரெக்டாக போன மாதம் பிசி 94 அடிக்கும்போது கரெக்டாக 2 நாள் விட்டு 99 அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94க்கு அப்படியே பி போர்டு ரிப்பீட் 9 வச்சு இந்த 4க்கு அப்படியே ஆப்போசிட் வச்சு 99 அப்படின்னு முடிச்சிருந்தான். அதேமாரி இங்கே நல்லா பாருங்கள் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் ஒரு 90 அப்படின்னு சொல்லி அதுவும் 890ன்னு வச்சுருக்கான். அப்போ 94க்கு கரெக்டாக 2 நாள் விட்டு 99ன்னு அடிச்ச மாதிரி இந்த 90க்கு கண்டிப்பாக ஒரு 95 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இங்கே 49 ஒரு 69 இங்கே நமக்கு ஒரு ஏன்னா நம்ம போன மாதம் நிறையா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட். ஏன்னா அதுக்கு போன மாதம் நமக்கு ஏபியில் 59 2 வாட்டி அடிச்சிருப்பான். இங்கே நல்லா ஒரு ஏபியில் 59 592க்கு ஒரு 592 அப்படியே முடிச்சிருப்பான். அதுக்கு போன மாதம் 494க்கு ஒரு 494 அப்படியே முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த 9 வச்சு இந்த 69க்கு ஒன்று அடிக்கலாம். ஆனால் இப்போ இந்த 890க்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 895 அப்படின்ற நம்பரே வரதுக்கான வாய்ப்புகள் 69 வச்சு நமக்கு 2 நம்பர் அடிச்சிருந்தான். இருங்க ஒரு நிமிஷம் 69 ஏன்னா எல்லா நம்பருமே வச்சு அவன் 2 வாட்டி தான் நேற்று போன மாதம் அடிச்சிருந்தான். 69 இல்லை சம்திங் 99 ஏதோ ஒரு நம்பர் கரெக்டாக வந்து கேமை முடிச்சிடுறான். ஏன்னா ஒரு 259க்கு 592 592 494 494 ஓகேங்களா? இப்போ இந்த 89க்கு அவன் ரிப்பீட் கண்டிப்பாக 89 அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 89 அப்படின்னு வருதுன்னா இங்கே 94க்கு எப்படி 99 அடிச்சானோ அதுமாதிரி 90க்கு ஒரு 95 அப்படின்ற நம்பரே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா அந்த இடத்துல நம்ம 3வது வாட்டி அந்த 42 விட்டுட்டோம். ஒருவேளை இங்கே ஏதாவது வந்துட போகுது அப்படின்றதுக்காக தான் அந்த கெஸ்ஸிங் கொடுக்குறதுக்காக வந்திருந்தேன். பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஹெவியெல்லாம் சும்மா ஏபியில் ஒரு 89 ஒரு சான்ஸு ஒரு 2 சான்ஸு ட்ரை பண்ணி 895 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சம்திங் இல்லை உங்களுக்கு சீபோர்டு வேறு ஏதாவது வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் நமக்கு சரி டு 494க்கு 494 கரெக்டாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 592 590 890க்கு மறுபடியும் 90 வருமானு கேட்டால் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அதேமாதிரி இங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஒரு கேம் அடிச்சிடறான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு நிறைய டைம் அதுவும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு 4 தேதிக்குள்ளே இது அடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அழகாக 98 90 93க்கு ஒரு 98 அப்போ 80க்கு ஒரு 85 இதில் நம்ம கரெக்டாக நிற்கிது பாருங்கள். சி போர்டில் மட்டும் பாருங்கள் 3க்கு 8ன்னு ஆப்போசிட் அடிக்கும்போது அப்போ 0ன்னு ஒன்று அடிக்கும்போது அந்த 0க்கு அவன் ஆப்போசிட்னு வச்சா 5 அப்படின்ற நம்பர் தான் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் 895 ஒரு நல்ல நம்பர். ஓகேங்களா? நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபியில் ஒரு 89 அப்படி 89ன்னு வருதுன்னா கண்டிப்பாக 895ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம். மறுபடியும் சொல்கிறேன் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க.